வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளை குருமா தாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானது கொஞ்சமாக சோம்பு கூடவே இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ரோல் பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் கல்பாசி. இது கல்பாசி கண்டிப்பாக சேருங்க. அப்போ அந்த குருமா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நான் நீளமாக கட் பண்ண 2 வெங்காயம் வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் வகுந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம காரம் கொடுக்கும். இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் இது கூட ஒரு தக்காளி மட்டும் சேருங்க போதும். இப்போ இந்த தக்காளி கூட இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்போ தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை லேசாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இது ரொம்பலாம் வைக்க வேணாங்க. ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசிலில் நம்ம காய்கறி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. நல்ல மணமாக இருக்குது. இப்போ நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.